சைனா ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்கின பொருள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன பொருள் வாங்கினோம், அதனுடைய ரேட்டு என்ன, ஒர்த்தா இல்லையா அப்படின்றதுமே பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இப்போ இங்கே சைனாவில் நான் தங்கிக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே கொரியர் ஆஃபீஸ் இருக்கும். நம்ம ஆன்லைனில் எதுவும் பொருள் வாங்குகிறோம், ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அது இங்கே தாங்க வரும். நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு நம்பர் மெசேஜில் வந்துடும். நம்ம இங்கே கரெக்டாக பார்த்து நமக்கு எங்கே வந்திருக்குது அப்படின்றத நம்ம இந்த கொரியர் எடுத்துக்கலாங்க. இதே நம்ம 1, 2, 3 ஒரே டைம் ஆர்டர் பண்ணியிருக்கோம், வந்துருச்சா இல்லையா அப்படின்னா நம்ம ஒன்று வாங்கினதை இதில் வச்சோம் அப்படின்னா அதில் காமிக்கும் எத்தனை பொருள் வந்திருக்குது, அதனுடைய நம்பருமே காமிச்சிருப்பாங்க. நம்ம அதை பார்த்து மறுபடியும் எடுத்துக்கலாம் நம்மளோட கொரியர். அதுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா இங்கேயே நம்ம இந்த பாக்ஸை கட் பண்ணி இங்கேயே போட்டுட்டு நம்ம பொருளை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. இது தாங்க நான் வாங்கியிருந்தேன், வேறு ஒன்றுமே இல்லைங்க, பாய் தாங்க. இவங்க சைனாவில் எந்த பொருள்னாலுமே பேக்கிங் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணுறாங்கங்க. ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த பாய்க்கான பேக் கவர் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாய் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுங்க. 79 ஆரம்பி, நம்மளுடைய ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா 1120 ரூபா வருது. ஒர்த்தா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள். 110 ரூபா வருது. எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துமே இருக்குது. இந்த பாய் பார்த்திங்கன்னா இவங்க பெட்டுக்கு மேலேயுமே போட்டுக்கிறாங்க. இதே நம்ம மடித்து ஒரு சைடாக வச்சுக்கலாம். நம்ம கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு குவாலிட்டி பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா கிடைக்காதுங்களா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, இங்கே ஒரு சிட்டி சைட்லலாம் பார்த்திங்கன்னா சைனாவில் தேங்காய் எண்ணெய், தேங்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக நம்ம பக்கத்தில் கடையிலலாம் போய் வாங்க முடியாது, இருக்காது. ஆன்லைனில் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி நாங்கள் தேங்காய் எண்ணெய் வாங்கியிருக்கோம் பாருங்கள். இது எப்பொழுதும் குளிர் டைம்லாம் வாங்கினா நல்லா வெள்ளைன்னு கட்டியாக இருக்குங்க. இப்போ வெயிலில் நல்லா உறைஞ்சிருச்சு, பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே நான் மென்ஷன் பண்ணுறேன், 420 ரூபா தாங்க. நல்லாயிருக்கு. தேங்காய் எண்ணெயுமே வாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஸ்மெல் பண்ணி இருக்கிறதுக்கு. நாங்கள் இந்த மாதிரி வாங்கிக்குவோம். அப்படி இல்லைன்னா இங்கே கொஞ்சம் லாங்கெலாம் தேங்காய் எண்ணெய் கிடைக்குதுங்க. ஒரே ஒரு கடையில் மட்டும் கிடைக்கிது. பட் தேங்காய் தான் கிடைக்க மாட்டேங்குது. வேணும்னா ஆன்லைனில் தான் நம்ம வாங்கணும். அடுத்த ஒரு பொருள் வாங்கணும். என்ன அப்படின்னா நம்ம இங்கே பாருங்கள், தேங்காய் எண்ணெயை தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எல்லா பொருளுமே நல்லா இருக்குதுங்க. குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. சைனாவில் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி பேக்கிங்குமே பார்த்திங்களா. இதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் வளர்க்குற ஸ்பான்ஸ்லாம் அப்படியே நம்ம வைக்கிறதுக்கு இது மேலே நம்ம வச்சுக்கலாம். பின் பண்ணி வைக்க பாருங்களேன், இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதுவுமே நல்லா இருந்துச்சு. இது ரேட் 42 ரூபா நம்ம ரேட்டுக்கு வருதுங்க. இதுவுமே நான் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன், நீங்களும் வேணால் வாங்கிக்கோங்க. நம்ம ஊர்லேயுமே இருக்கும் ஃப்ளிப்கார்ட், அமேசானில். இங்கே சைனாவில் எப்படி ஆன்லைனில் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஃப்ளிப்கார்ட் இருக்கோ அதே போல் இவங்க தாபோ அப்படின்ற ஆப் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம பார்த்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. அப்படி தான் பார்த்து இதில் கோகோனட் ஆயில், இந்த பாய் பார்த்திங்கன்னா 49 ஆரம்பி தான் போட்டிருக்காங்க. அந்த சைஸை பொறுத்துமே உங்களுக்கு வேறுபடும் ரேட்டெல்லாம். எல்லாமே குவாலிட்டி நல்லா கரெக்டாக பேக் பண்ணி கரெக்டாக சென்ட் பண்ணிடுறாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. 1, 2 டேமேஜ் ஆகிடும். அது பார்த்திங்கன்னா ரிட்டன் போடுறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஏதாவது பொருள் வாங்குகிறோம், ரிவ்யூ கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்குமே நம்ம ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துட்றாங்க. 50, 5 அப்படின்ற மாதிரி நம்ம எந்த அளவுக்கு ரிவ்யூ கொடுக்குறோமோ மற்றவங்க பார்த்து நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா அது டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.